மக்களே, சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதா வந்து பொறுத்து 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 பார்த்து ஃபைனலாக ஒரு 40 நிமிஷத்துக்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணி ஆதின்ற நபரை பற்றி நிறைய விஷயங்களை போட்டு உடச்சிருக்கிறாங்க. அதில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார், இவங்க அவருக்காக என்னென்னலாம் பண்ணி இப்போ இந்த நிலைமையில வந்திருக்கேன், என்னை வாழ விடுறா, என்னை வாழ மட்டும் விடுறா அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுவதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நெருங்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட உதவியை கண்டிப்பாக கொடுத்துருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்வேதா அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேயே வந்து ஆதி அப்படின்ற ஒரு நபரை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் தான் லவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து லவ் கொஞ்சம் சீரியஸாக போகுது. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, ஆதி வந்து எந்த வேலையுமே இல்லாமல் அவர் வந்து இந்த கேமிங் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் பண்ணிட்டு அங்கே காசை வந்து லாஸ் பண்ணியிருக்கார் போல். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணுறோம் அப்படின்றதால நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை அந்த பையனுக்கு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக காலேஜ் படிக்கும்போதே, எப்படி காலேஜ் படிக்கும்போதே வீட்டில் கம்பல் செயினுலாம் வீட்டில் போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போட்ட நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பையனும் அந்த நகையெல்லாம் வாங்கி என்ன பண்ணாருன்னு தெரியல. அந்த நகையெல்லாம் சரி இவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம லவ்வராச்சே கொடுப்போன்னு கொடுத்துருக்காங்க. அதை போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டுருக்கா போல இருக்கு அவரு. ஓகே, ஒரு நாள் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டில் இப்போ கொடுத்துருந்தா அது கிடைக்கணும்ல, வீட்டில் வந்து அது ஏமாத்திருக்காங்க போல, இந்த மாதிரி நகையை கொடுத்தேன்ட்டு. ஆனால் வீட்டில் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டு வீட்லேயும் சரியான அடி. அதுக்கப்புறம் வீட்டில் இந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் வீட்டில் போட்டு சரியான அடின்னு அடிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவரையும் கூப்பிட்டு எச்சரிச்சிருக்கிறாங்க. பட் என்னதான் எச்சரிச்சாலும் இதெல்லாம் பண்ணாலுமே அந்த விஷயம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எப்படி தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபேமிலியா இல்லை ஆதியா அப்படின்ற சுச்சுவேஷன் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆதி தான் முக்கியம், ஆதி இருந்தால் போதுன்ற மாதிரி அப்பா அம்மாவை விட்டுட்டு இவரு கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, உன்னை இப்படிலாம் பண்ணுறான், அவன் நல்லவன் கிடையாது, இது பார்த்து முடிவு பண்ணுன்னு 1000 வாட்டி ஃபேமிலி சொல்லியிருக்காங்க போல. அது எதுவுமே கேட்காம அந்த காதலில் இவன் தான் வேணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை வீட்டில் வேற இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, வீட்டில் சாரி இந்த பிரச்சனை நடக்கும்போது தான் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, வேணாங்கன்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. லவ்வர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம். அப்போ என்ன சொல்லியிருக்காரு இவரு, இல்லை மேரேஜ் பண்ணிடலாம், நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம், அந்த சைன் மட்டும் ஒன்று போட்டுட்டோன்னா பிரச்சனை கிடையாது, நமக்கு தப்பிச்சிடலாம், ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், யாருமே அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது சில பேர் வந்து கல்யாணம் ஏற்படுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னவனா இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே கரெக்டு தான்ற மாதிரி 21 வயசுல கரெக்டாக 21 வயசுல அன்னைக்கு அந்த ஒரு முடிவு எடுத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. எப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்பயே பண்ணுறாங்க. அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே மேரேஜ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம போயிடலான்ற மாதிரி வீட்டை விட்டு இவங்க வந்தாச்சு. வீட்டை விட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் சேர்த்துக்கல, அந்த பையன் வீட்டில் போய் சேர்த்துக்கல. பையன் வீட்டில் சேர்த்துக்காம அதை என்ன பண்ணியிருக்காங்க, 4 நாள் அந்த கோயில் இந்த மாதிரி இடங்கள்ல 4 நாள் ஒரே ட்ரெஸ்ஸோட இருந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பையன் வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே போனால் பார்த்தா பையன் வீட்டில் பையன் வேலை செய்யறது இல்லை. ஏன்னா இவர் வந்து லவ் பண்ணுறாரு, இவங்களும் காசு கொடுத்தாங்க, எல்லாம் ஏமாற்றிட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு போயிடுச்சு. வேலை செய்யறது இல்லை. பட் பையனோட அப்பா அம்மா சம்பாரிச்சு போடுறது இல்லை. அங்கே சாப்பிடும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு, இல்லை நம்ம சென்னைக்கு போகலாம், சென்னைக்கு போய் இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி அவங்க சென்னைக்கு வராங்க. அங்கேருந்து நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி கிளம்பி 2 பேருமே சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியல்ல கமிட் ஆகிறாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, வீடியோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க அந்த டைமில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். சரி இங்க வந்த உடனே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்குது போல. அப்போ வந்து இவர் கூட இருந்துகிட்டு ஒரு 2.5 வருஷம் இந்த சீரியல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே தீவிரமா வேலை பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே முழுக்க அவங்க கஷ்டப்பட்ட மொத்த அமௌண்ட்டையுமே தூக்கி இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏதாவது பண்ணட்டும், நம்ம லவர் முன்னேறட்டும், நமக்கு தானே அப்படின்ற மாதிரி இவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி இவருக்கு இது பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணா அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே, ஏன்னா ஃபேமிலியை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டு இவருக்காக வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுவுமே காசு ஏமாந்தது தான் மிச்சமே தாண்டி ஒன்றுமே வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவருக்கு ஒரு கேஸ் வேற இருந்திருக்குது போல. அந்த கேஸை சால்வ் பண்ணணுன்றதுக்காக அந்த பெண்டிங் அந்த கேஸை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி வாதாடி அந்த கேஸுக்கான ஃபீஸ் எல்லாம் கூட கடன் வாங்கி இப்போ வரையும் கட்டிட்டு இருக்காங்க போல.
ஸோ அவர் மேல கேஸ் இருக்கே, நம்ம கிளாரிஃபை பண்ணி விட்டோன்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அது எல்லாத்தையும் வாங்கி இப்போ இவங்க தலை மேல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பயே ஃபேமிலி சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தா உங்களுக்கு நல்லமா இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது, வேற வழி இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவங்க கஷ்டப்படும் போது தாமரை மற்றும் பிக் பாஸ் தாமரை தெரியும் இல்லையா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து இங்க இவங்க ஒரே சீரியல்ல அப்போ வந்து ஒன்னா பழக்கமாயிட்டு இவங்க வீட்டில் தங்குறது, இந்த மாதிரி நிறைய வெக்கேஷன் போறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது. இப்படி நடக்குது, இப்படியே வந்து ஒன்னா பழகுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதியோட பல முகங்கள் வெளியே வருது. அங்க இவங்க கிட்ட நகை, தாமரை கிட்ட நகை வாங்கி தாமரை ஒரு இஷ்யூ வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படியே பேச பொருளா மாறிச்சுல, அந்த நகையை திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு அவங்க ஃபேமிலியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இவர் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கிறாருன்றது அப்பதான் கொஞ்சம் உண்மைகள் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது, தாமரைக்கும் சரி இவங்களுக்கும் சரி இதெல்லாம். ஓகே, ஆனா நான் இந்த லைஃப்ல உன்னை லவ் பண்ணிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது பத்தியா, அவ்வளோ பெரிய கஷ்டம் பண்ணிட்டு இருக்கேன்டா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்டா உன்னால. கோர்ட்டுக்கு வரியா நீ கோர்ட்டுக்கு வந்து நேர்ல இது பண்றியா, உட்காந்து மூளைக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கே தாண்டி எங்க வந்து பேசணுமோ அங்க வந்து பேசுறியா, அங்க பதில் சொல்றியா, அங்க சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்காடா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் சில்லற பையலே அப்படின்ற மாதிரி அந்த அவங்க ஆவேசம் பண்றது தெரியுது. அவங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி உடையறதெல்லாம் பார்க்க முடியுது. ஃபுல்லா ஏமாந்துருக்கேன், அவனை நம்பி நான் ஃபுல்லா ஏமாந்தவே இருக்கேன், வெக்கமே இல்லாம இருக்கான் அவன். ஆனா அவனா ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட், ஸ்வேதா ஹஸ்பண்ட்ன்றே, நீ எல்லாம் என்னடா இது இப்படி சொல்லிட்டா தெரிஞ்சிட்டு இருப்ப. குறிப்பா அந்த போட்டோஸ்லாம் லீக் பண்ணாரு இல்லையா, இந்த போட்டோஸ் எல்லாமே இவங்களை நம்பி எடுத்த போட்டோ தான். இவங்க போன்ல இருந்து அந்த போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அவர் எடுத்து ரிவீல் பண்ணியிருக்காரு போல, எனக்கும் இவங்களுக்கும் இப்படின்றது. ஆனா ஒன்னு சொல்றேன் ஆதி அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவான ஒரு முடிவையும் சொல்லிட்டாங்க. எனக்கு நீ வேணாம், நீ இப்போ நான் வேணும்னு நீ எங்க போய் சொன்னாலும் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இது கோர்ட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து வைக்க முடியாது. எங்க என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட வந்து சேர மாட்டேன், உன் கூட வாழ மாட்டேன். இந்த ஒரு முடிவு நான் முடிவோடு எடுத்துடுறேன். நீ என்னை திரும்ப என்னை டார்ச்சர் பண்ணாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது எனக்கு, தயவு செய்து இந்த நிம்மதியா வாழ விடுன்ற மாதிரி கதறி அழுகுறாங்க மக்களே. அதை கேட்கும் போது நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே பரிதாபமா இருக்குது. ஏன்டா இப்படி நீ ஏமாத்திட்ட, சரி ஏமாத்தி தான் முடிஞ்சு போச்சு, போய் தொலைய வேண்டியதானே, திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன ஆகுறது அப்படின்றது தான். அதை தாண்டி தாமரை இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த மணி தாமரை ஏற்கனவே இந்த மாதிரி தாமரை கிட்ட இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் இவர் வந்து பொய் சொல்லியிருக்காரு போல. ஸோ தாமரை தான் என்னை கூப்பிட்டு நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அங்க அப்படி நடக்கலையாம். ஸோ தாமரை கிட்ட வந்து இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இவன் இப்படிலாம் பண்றான்றதை கன்வே பண்ணிருக்காங்க. இவரா போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏமாத்திட்டு அவங்க தான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் திருப்பி போடுற வேலை எல்லாம் பாக்குற. முக்காவாசி பொய் பேசிட்டு இருக்கடா நீ, பொய் ஏன்டா பேசுற, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, இப்ப நீ நல்லவ மாதிரி நடிக்க ட்ரை பண்ற, உன்னால ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு, அந்த பொண்ணை நீ என்ன பிளாக்மெயில் பண்ணன்னு தெரியல, உன்கிட்ட ஆதாரம் உனக்கு எதிரான ஆதாரம் இல்லைன்றதால நீ இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், உனக்கு கண்டிப்பா ஆப்பு வைப்பான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பல பேரை ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்திருக்காரு போல. ஸ்வேதாவா இருக்கட்டும், தாமரை செல்வியோட நகையா இருக்கட்டும். இப்போ இன்னும் வெளியே வந்து என்ன பண்றாரு, நான் வந்து இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றேன், கஷ்டப்படுறவங்கலாம் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்க்குலேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வேஷம் போடுறதுலாம் எதுக்குடா இந்த பொழப்பு, எதுக்கு இந்த வேலையை பாக்குறேன்ற மாதிரி கழுவி அவங்க ஊத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இதுல தாமரை செல்வி வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க போல. அந்த ஸ்வேதான்றவங்க அப்படியே சொல்றாங்க, நம்ம 2 பேருக்கு கஷ்டமான நிலையில வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணி கூடவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி உனக்கு ஒரு மனசாட்சி இருக்காடா, மனசாட்சி இருந்தா அவங்கள பத்தி இப்படி பேசுவியாடா, தப்பா இதெல்லாம் சொல்ல முடியுமாடா, அவங்க நம்ம கஷ்டத்துல வந்து எவ்வளவு பண்ணிடுறேன், இவ்வளவு பாவத்தை பண்ணினா டே உன்னையும் பாதிக்கும் உன் குடும்பத்தையும் பாதிக்கும்டா, புரிஞ்சுக்கடான்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. அவர் பொய்யை மொத்தத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ முழுக்க ஒரு ஏமாத்திட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்காரு. இதுல வேற ஆடு கீடுன்ட்டு. ஸோ தாமரை செல்வியோட போன்ல இருக்கிறது எல்லாமே இவர் தான் பண்ணியிருப்பாரு, அவங்க கிட்ட கொடுத்தா எல்லா வேலையும் பார்த்துருவான்றத கொண்டு இவங்க உடைக்கிறாங்க. ஓகேவா, இது உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்பறம் அவங்க கூட வாழ முடியும் நீ நினைக்கிற, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வேற மாதிரி தாட் வருதுடா, சூசைட் பண்ற தாட் வருதுடான்ற மாதிரி சொல்றாங்க. சூசைட் பண்ற தாட் வருது, இப்போ என்னால இருக்க முடியல, உன்னால என் நிம்மதி போச்சு, ஒரு வேலையை உருப்படியா பண்ண முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு குண்டாயிட்டு இருக்கேன் நானு, அந்த அளவுக்கு உன்னால டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், மீடியா யாருமே இதை எடுக்காதீங்க, இது பண்ணாதீங்க, அவன் வந்து விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டைவர்ஸ் கேஸுக்கு ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்காங்க, இந்த ஒரு சைனால எவ்வளவு பிரச்சனை பறக்குன்ட்டு. ஆனா என் ஃபேமிலியை உன்னை நம்பி விட்டு வந்தாலடா, என்ன நானே அடிச்சுக்கிட்டுன்ற மாதிரி அடிச்சுக்காத கொள்ளையாத உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருந்து மீண்டு வர ட்ரை பண்ணிருக்கேன். அந்த விஷயத்த உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றதுக்கும் மக்கள் கிட்ட அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்.
ஸோ இன்னும் என்னென்ன ஃப்ராடெல்லாம் இவன் பண்ண போறான்னு தெரியல. இந்த ஃப்ராடால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் வெளிப்படையா ஓப்பனா வந்து பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் இப்படிதான் அப்படின்றத ஏமாத்தி சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா என்னன்னா 2.5 வருஷம் சம்பாரிச்சதை மொத்தமே செலவு பண்ணிட்டு கோர்ட்டு கேஸ் வேற பண்ணிட்டு இப்ப அந்த கோர்ட்டு கேஸுக்கான கடன் வாங்க அந்த கடத்தையும் கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது பாவமா தான் இருக்குது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்பயே சொன்னாங்க கேட்டீங்களாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாமே மாறும் நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. ஆனா பாவம் மக்களே, அந்த பொண்ணு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.